சிவபெருமானுக்கு நான் யாரு தெரியுமா? இந்த கட்சிமா இருக்கிற தொண்டன்லாம் இல்ல. நான் என்றும் மீளா ஆளாய் எப்போதும் அவனுக்கு அடிமைப்பட்டு இருப்பவன். இன்னைக்கு நான் அவன் காலில் விழுந்துட்டேன். இனி எத்துணை பிறவி எடுத்தாலும் அத்துணை பிறவியிலும் இந்த ஈசனுக்கு நான் அடிமையே அன்றி வேறு இல்லை. எனவே அது எப்படிப்பட்ட அடிமை? மீளா அடிமை. நான் மீண்டு விடுகிற அடிமை இல்லை, மீளா அடிமை. அது என்னையா மீளா அடிமை? நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்த்துறோம். ஏதாவது அது ரொம்ப அன்பின் காரணமாக அப்படியே நம்ம காலில் வந்து கொஞ்சி கொண்டு சில நேரங்களில் தன்னுடைய நாக்கினால நம்மளை நக்கும். நம்ம ஏதோ ஒரு பணிச்சுமை காரணமாக ஒரு மன அழுத்தத்தில் ஏதோ ஒரு சிந்தனை இருப்போம். இது வேற வந்து அப்படியே காலை குழஞ்சிக்கிட்டு வந்து வச்சுக்க, டே போ அப்படி எட்டி உதப்போம். அது தூர போய் உழுகும். உளுந்தோடனே நம்ம தலைவர் கோச்சிக்கிட்டாரு, எட்டி உதச்சிட்டாருன்னு அது ஓரமாக போயிருமா என்ன? மீண்டும் வாலாட்டிக்கிட்டு பக்கத்திலே வந்து அப்படியே பார்க்கும். இதுதாங்க அடிமை பண்பு. நீ என்னை எத்தனை செய்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ எட்டி உதைச்சாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், நான் உங்களோட தான் இருப்பேன் என்று நினைக்கக்கூடிய உள்ளம்தான் தொண்டனுடைய உள்ளம். நான் அந்த தொண்டன் சாமி. அதனால மீளா ஆளாய் கொய் மலர் சேவடி இணையே